இப்ப அடுத்ததா இந்த 2026 தமிழ் புத்தாண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? தனுசு ராசி நண்பர்களுக்கு ஜூன் மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் நடக்கும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்தர ஸ்தானம் சொல்லுவோம். கலத்தர காரகன் அப்படின்னு சொன்னா ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண். அதுதான் நம்மளுடைய உலக நியதி. இப்ப நடக்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது தனுசு ராசி நண்பர்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. பிஃபோர் ஜூன் எய்தர் லவ் மேரேஜ் ஆர் அ மேரேஜ் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். அதே மாதிரி ஜூனுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு வரவேண்டிய பணம், வரவேண்டிய ஹெல்ப், நண்பர்கள் மூலியமா வரவேண்டிய ஹெல்ப் ஆகட்டும், அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகள் வந்து ஓய்வது, புது வாய்ப்புகள் தேடி வருவதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். 7ஆம் இடத்துல பொதுவாக குரு உட்கார்ந்துருக்கும் போது வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அக்கறையாக இருக்கணும். காலபுருஷனுக்கு 4ஆம் வீடாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பெரியவங்க பாட்டி தாத்தாவோட ஹெல்த்து, மூத்த பெண்மணியோட ஹெல்த்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் அஷ்டமத்துக்கு குரு போகும்போது விபரீத ராஜயோகம் கொடுக்கும். விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்ன? எதை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அது நடக்காது. என்னோட அப்பசகுணமா சொல்ற மாதிரி இருக்கேன். எது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ அது நடக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மிக அதிகமாக வரக்கூடிய ஒரே ராசி தனுசு. அஷ்டமத்துல குருன்னா ஜாக்பாட். அஷ்டமத்துல குருன்னா யாரோ இறந்ததுக்கு அப்புறம் அவரு போய் சும்மா பார்க்க போய் அவன் சொத்து உங்களுக்கு எழுதி வச்சிருவாங்க இல்லையா? எதிர்பாராம வந்து பசங்க மூலியமா நமக்கு நல்லது நடக்கிறது, பசங்களுடைய லைஃப்ல பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறது. நானே எதிர்பார்க்கல, திடீர்னு குழந்தை பிறந்துச்சு சார், குழந்தை கன்சீவ் ஆயிட்டேன், இவ்வளோ வருஷம் 15 வருஷமா குழந்தை இல்லை, இப்போ வந்து குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு குழந்தை கன்சீவ் ஆயிருக்கேன்னு சொல்லக்கூடிய நிலைமை. நிறைய பேருக்கு ஓவர் வட்டி, ஓவர் கடன், 10 இடத்துல வாங்கி சக்கரை வட்டிலாம் மாட்டிட்டு மூழ்கிக்கூடிய நிலைமைகள்ல ஒரு வீடு இருக்கும், அந்த வீடை வைப்பீங்க, எல்லா கடனையும் க்ளோஸ் பண்ணுவீங்க, நல்ல நிம்மதியா இருப்பீங்க, பிபி அப்படியே கோப்புன்னு குறையும். இந்த மாதிரி இதுதான் விபரீத ராஜயோகம்ங்கிறது. சில பேருக்கு எதிர்பாராம அதிர்ஷ்டத்தினால ப்ரமோஷன் வரும். அந்த ப்ரமோஷன் வந்து நம்ம எதிர்பார்க்காத ப்ரமோஷனாக இருக்கும். எதிர்பார்க்காத ஒரு ஃப்ராடு, லாண்ட்ரிங், மணி லாண்ட்ரிங் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட், இல்லைன்னா டிசிப்ளின் சரி செய்யக்கூடிய, சட்ட திருத்தங்கள் செய்யக்கூடிய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அதுலலாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு ஏற்படும். புதிய வாய்ப்புகள் எல்லாமே நல்லபடியாக வரும். பட் ஒன்லி திங் யூ ஷுட் கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன் ஆல் த டைம். உங்களுக்காக வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அஷ்டமத்தில் குரு போகும்போது ஒரே விஷயம், ரொம்ப கவனமாக பத்திரமா இருக்கிறது. ரொம்ப நல்லவன் கொண்டு போய் உங்களை மாட்டி விட்டுருவாங்க. அதாவது யாருக்கோ போய் ஹெல்ப் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகிடுங்கிற. அது குரு உச்சஸ்தானத்தில் இருக்கும்போது கோர்ட்டில் கேஸ் ஜெயிக்கும். அதாவது உட்காந்து பேசி முடிச்சுக்கக்கூடிய எந்த ஒரு செட்டில்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஜெயிக்கும். ஆனால் நம்ம பொறுமையாக இருக்கணும், நம்ம அவசரப்படக்கூடாது, நம்ம தேவையில்லாமல் வந்து அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வாலண்டரியாக ஆஜரானீங்கன்னா உங்களுக்கு மாட்டிப்பீங்க. குரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய ரைட் ஆஃப் நடக்கும், அக்கௌண்ட்ஸ்லாம் க்ளோஸ் ஆகும், என்பி ஆனதெல்லாம் கிளியர் ஆகும். நிறைய பேர் வந்து பசுமாட்டுக்கான தொழுவங்கள்லாம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு சொந்த ஊரில் நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, தோட்டம் துறம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படும். புது முயற்சிகள் எது எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் இல்லையா? பசுமாட்டை போய் பார்த்துட்டு அடுத்த லெவலுக்கு போகணும். நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப முக்கியமானவை, விசேஷமான பரிகாரங்கள். அதில் மெயினாக தனுசு ராசியில் பிறந்தவங்க அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஒரு 1 hour ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாக வந்து பசுமாட்டு தொழுவத்தில் போய் உட்காந்துக்கணும். கோ சம்ரக்ஷணம்ங்கிறது பசுமாடு எந்த அளவுக்கு நம்ம சேஃபாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது, எந்த அளவுக்கு உணவு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா தனுசு ராசி நண்பர்கள் எந்த விஷயத்துலையுமே சரி அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தோம்னா பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சனி உட்கார்ந்துருக்கக்கூடிய ஸ்தானமும் கண்டிப்பாக புது விஷயங்களை இன்னோவேட் பண்ண வைக்கும், கற்றுக்க வைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் பெரிய மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். அதில் தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய மூலா நட்சத்திரக்காரங்களில் பெண்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் கைகூடி வரும். பெண்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகும். குரு போய் அஷ்டமத்தில் உட்காந்துருக்கனால சில இடங்கள்ல வந்து எனக்கு பொண்ணு பிடிக்கல, பையனை பிடிக்கல, நான் வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன், டிவர்ஸ் பண்ணுறேன், இப்போதைக்கு நாங்கள் கோஸ்டிங்கில் இருக்கோம், மாஸ்கிங்கில் இருக்கோம், என்ன இதெல்லாம் கேட்குறக்கே காமெடியாக இருக்குது. ஆனால் ரியாலிட்டின்னா இதெல்லாம், அதாவது உண்மை என்னென்னா இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஒருத்தர் சந்தேகப்படுறதோ, சில இடங்களில் தப்பு நடந்திருந்தா கூட அதை மன்னிச்சு நெக்ஸ்ட் லெவலில் போகிறது தான் உத்தமம் அப்படிங்கிறது. நான் அப்படிங்கக்கூடிய அகம் வந்து இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்காது. ஆனால் தனுசு ராசி நண்பர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது பெட்டர். இன்ஃபேக்ட் இந்த டைம் பீரியடில் கணவனாக இருந்தால் மனைவியை மன்னிக்கணும், மனைவியாக இருந்தால் கணவரை மன்னிக்கணும், விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். மெயினாக நான் பார்க்குறது கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயம், வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள், நான் சொல்ல லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட இடங்கள், அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கக்கூடிய நிலைமைகள்ல தான் இந்த வருஷம் இருக்கும். மெயினாக புராட நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பண உதவிகள் தேடி வரும். முன்னேற்ற பாதையை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய ஒரு நிலைமைகள், எதிர்பாராத செட்டில்மெண்ட்டு, எதிர்பாராத
லோன் கிளியர் ஆகிறது, எதிர்பாராத கேஸ் ஜெயிக்கிறது, எதிர்பாராம குழந்தையோட லைஃப் மாறுவதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அதனால பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் கிடையாது. அதுலேயும் மெயினாக வந்து உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு கவர்மெண்ட்ல பிளேஸ் ஆவீங்க, விஜிலன்ஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, சிவில் சர்வீஸு இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஆங்கிள் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இன்ஃபேக்ட் எதையுமே எதிர்பாராததை எதிர்பார்க்கக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் இருக்கணும். எல்லாமே நல்லபடியாக இருக்கணும்னா நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ண 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 நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சூப்பர் சார். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026 விபரீத ராஜயோகம் இருக்கு அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் இந்த ராசி நல்லா இருக்கு சார்? எப்படி பார்த்தாலும் ஒரு 80% நல்லா இருக்கு. ஹெல்த் வந்து ஒரு 65% இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்? நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி யானை கிட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குறது, பசு மாட்டுக்கிட்ட நம்ம வந்து அகத்திக்கிற தானம் பண்றது ஒரு நிம்மதியை கொடுக்கும், நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர வைக்கும்.